பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கு முன்னொரு காலத்துல நம்மளோட ஃபேவரட்டான ஸ்நாக்கா இருந்துச்சு. பனங்கிழங்குல இருக்கக்கூடிய சத்துக்கள பத்தி தெரியுமா? இதுல நார்ச்சத்து நெறைய இருக்கு. குடல் இயக்கத்த சீராக்கி செரிமானத்த மேம்படுத்த உதவுமா இது. இதனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. அதுபோக பனங்கிழங்குல பொட்டாசியம், நார்ச்சத்து மற்றும் ஒமேகா 3 அமிலங்கள் இருக்கு. இது இதயத்துல ஏற்படக்கூடிய அடைப்பை தடுக்குமா. இது போக இது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளையும் தடுக்குமா. வைட்டமின் சி நிறைந்த பனங்கிழங்க தினமும் உணவுல சேர்த்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா. அதுபோக இந்த பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா வைரஸ் நோய்களை கூட எதிர்த்து போராடுமா. அதுபோக இது வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிக்க உதவுது. பனங்கிழங்குல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு. இது புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை கூட தடுக்குமா. இந்த பனங்கிழங்குல பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரதம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது புற்றுநோய் அபாயத்தை கண்டிப்பாக குறைக்கும்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். பனங்கிழங்குல நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைஞ்சிருக்குது. இது வளர்சிதை மாற்றத்தை கூட அதிகரிக்குமா. அண்ட் இந்த பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்க கூட உதவுமா. முன்னொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன பெட்டி கடைகளில் இது ஈஸியாக கிடைக்கும். அது போக கூறாக வச்சு சந்தையில எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அண்ட் விளைவிக்கிற விவசாயிகளே கூட இதை வெளியில கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இது யாருடைய கண்களுக்குமே புலப்பட மாட்டேங்குது. அப்படி தெரிஞ்சாலும் கூட இன்றைய ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது என்னதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இதுதான் இதுல வருத்தத்திற்குரிய விஷயம்.